நம்ம எவ்வளவுதான் ஒருத்தனை அடிச்சு துவைச்சு புழிஞ்சாலுமே ராப்பாக்கெல்லாம் நம்ம கூடவே இருந்து உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். நாம தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் சந்தோஷம்னு என்ன வந்தாலுமே உடனே ஓடி போயிட்டு ஒன்னு அடிச்சுட்டு அவனை தானே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். புரியல. இன்னைக்கு வேர்ல்டு லங் டே. இந்த லங்ஸ் கிட்டத்தட்ட 500 மில்லியன் சின்ன ஏர் சாக்ஸ் நோன் அஸ் ஆல்வியோலியா கொண்டதும். இவன் தான் ஆக்சிஜனை ஏர்ல இருந்து நமக்காக நம்ம பிரீத் இன் பண்றப்போ எடுத்து கார்பன் டை ஆக்சைடுமே வெளியே தள்ளுறான் எக்ஸல் பண்றப்போ. ஆனா நம்ம இந்த சிகரெட் அடிக்கிறோம்ல, இதனால ஆல்வியோலில இருக்க செல்ஸ்லாம் டேமேஜ் பண்றோம். நம்மளோடது மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்க அம்மா அப்பா தங்கச்சி அக்கா பொண்டாட்டி பசங்கன்னு எல்லாரோடதையும். இதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளோட லங்னால அதோட ஃபுல் கெப்பாசிட்டில ஆக்சிஜனை உரிய முடியாது. சோ நம்மளோட நிறைய ஆர்கன்ஸ் இந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகிறனால டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. 10 நாள் சிகரெட் பிடிப்போம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் லீவ் விட்டா நம்ம பாடி தானா சரியாகிடும்லாம் நினைக்காதீங்க. இந்த டிஷ்யூ டேமேஜ்ன்றது பெர்மனன்ட். அதுக்காக கண்டிப்பா இந்த பழக்கத்தை இப்ப விட்டாலுமே நமக்கு எப்படி நோய் வரதான் போகுதுன்னு கேவலமா காரணம் சொல்லி விடாமலாம் இருக்காதீங்க. பிகாஸ் நம்ம அதுக்கேற்ற போல டயட் அண்ட் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம்னா அந்த டேமேஜோட எஃபெக்டை நல்லாவே கம்மி பண்ண முடியும். ஏன் இதனால வர நிறைய நோயை கூட வராம தடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகம். இனிமேல் அச்சம் விட்டுறலாமே, எதுக்கு நமக்கு.